எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஐயாவோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கான காரணம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ நேரம் ஐயாவோட நம்ம இதை பேசியிருக்கலாம். என்ன தான் நம்ம இதை பேசியிருந்தாலும் அதை உள்வாங்க முடியாது. இதை யாரும் ஐயா சொன்னால் தான் அது புரியுன்றதுனால தான் ஐயாவோட ஸ்பீச்சை நம்ம போகிறதுக்கான முதல் காரணம். இதில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் வந்து ஒரு மனுஷன் பிறக்கிறது, ஒரு மனுஷனோட அந்த பிறப்புன்றது எதுக்கு, பிறப்பு முக்கியமாக இறப்பை பற்றி பேசியிருக்காரு தெளிவாகவே ஐயா. பிறந்தநாள் வந்து கொண்டாடப்பட வேண்டியது இல்லை, இருந்தாலும் நம்ம ஐயாவோட பிறந்தநாள் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஐயா வந்து ஒரு ஒரு நல்ல விதையாக இருந்தார், அது மாற்றத்துக்கான விதையாக இருந்தார். அப்போ அந்த விதையை நம்ம கொண்டாட வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம ஐயோட பிறந்தநாளை கொண்டாடுறோம். அவர் பிறந்தநாளை விரும்பாத ஒரு நபர் தான். எல்லாரோட இறப்பில் தான் அது தெரியும், நம்ம என்ன எதுக்காக பிறந்தோம் அப்படின்ற நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே வந்து இறப்பில் தான் இருக்குது அப்படின்றத ஐயா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்த ஒரு நபர். அது ஐயா இறந்த பிறகு நம்ம எல்லாருமே உணர்ந்தோம். அவர் இருக்கும்போது அவர் அருமை யாருக்கும் புரியல. ஆனால் இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடுறோம் ஐயாவை. சொன்ன கருத்துக்களை உள்வாங்கியிருக்கோம், நிறைய மக்கள்கிட்ட வேலை செய்கிறோம். ஒரே விஷயந்தான், நம்ம எல்லாருக்கும் இதுக்குன்னா ஒரு இந்த சூழல் நல்லா இருக்கணும், எல்லோரும் நம்மளும் நல்லா இருக்கணும், அந்த சூழல் நல்லா இருக்கணும். அதில் ஒரு நஞ்சில்லா உணவு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கு. அப்போ இந்த விவசாய முறைகள் ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அப்போ இதை களைய வேண்டியிருக்கு, சரி பண்ணணும். அப்போ பின்னோக்கி போக வேண்டியிருக்கு, முன்னோக்கியில் பின்னோக்கி போக வேண்டியிருக்கு. அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி அந்த பழைமை முறைக்கு நம்ம நகரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். இதில் எல்லாத்துக்கும் கருப்பொருளாகுது விதை. இந்த விதை தான் எல்லா இயக்கத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா நுட்பங்களும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் விதை இல்லைன்னா அங்கே அடுத்த கட்டத்தை நீங்கள் நகர முடியாது. உங்கள்கிட்ட பஞ்சகாவே இருக்கலாம், மீனமில் இருக்கலாம், இல்லை பெரிய கட்டமைப்பில் நீங்கள் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கலாம். ஒரு பண்ணையில் நான் விதை உங்கள் கையில் இல்லாத போது, ஒரு மண் சார்ந்த விதை இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு கேள்விக்குறியான ஒரு இது தான். இன்றைக்கி ரொம்ப நீங்கள் சொன்னால் நம்ம நெருக்கடியான சூழல் தான் இருக்கும். இன்னுமே நம்ம நிறைய ரங்களை மீட்டு எடுத்துகிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். உலக அளவில் இருக்கக்கூடிய அளவில் பெரிய அளவில் தேக்கம் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலக மக்களோட உணவு உற்பத்தியில் 60% 2 விதை நிறுவனங்கள் முடிவு பண்ணுற நிலையில் தான் நம்ம இருக்கும். நம்ம என்ன சாப்பிடணும்னு நம்ம முடிவு பண்ண முடியல. அப்படியான சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இதை ரொம்ப வேகமாக நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. நிறைய நபர்களை உள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. நம்ம மட்டும் மாறிட்டோம், இல்லை நம்ம குடும்பம் மாறிட்டாங்க, இப்போ நம்ம நலமாக இருக்கோம், அதனால் இந்த சூழல் மாறிட்டோம்னா மாறாது. இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாருமே மாற்றி ஆக வேண்டியிருக்கு. அது எல்லாருமே ஒரு சூழல் சிதைவில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அதுக்கான வேலைகளை தான் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான வேலையை நாங்கள் விதையை பார்க்குறோம். நீங்கள் இதை மாற்றிட்டீங்க எல்லாத்தையும் மாற்றிடலான்றது தான் ஒரு விஷயம். நீங்கள் ஒரு விவசாய ரசாயனம் பயன்படுத்துறதுலேருந்தோ இல்லை மற்ற அவர் செய்கிற மற்ற வேலைகளை ஒவ்வொன்றா மாற்றிட்டு வரீங்கல்ல, இது எல்லாமும் நீங்கள் இந்த ஒரு விதையை அவர் கையில் கொடுத்துறது மூலிமா எளிமையாக பண்ணிட முடியும். நீங்கள் என்ன ஒரு இயற்கை வேளாண்மைக்கு நிறைய நுட்பங்கள் கொடுத்துட்டீங்க, எல்லாம் பண்ணுறாரு அவர், ஆனால் விதை வந்து ஒரு தப்பான விதையை பயன்படுத்திட்டு இருக்காருன்னா அவர் கடைசி வரைக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு நகராத ஒரு நபராக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் சரியான விதையை கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு அந்த இடுபொருளே தேவைப்படாது, அவருக்கு அந்த நுட்பமே தேவைப்படாது, சூழலே அதை இயக்கிடும். ஒரு மண் சார்ந்த விதையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா விதை தானாக விழுந்துடும், அடுத்த வருஷம் தானாக முளைக்கும், தானாக காய்க்கும். இதுதான் இந்த இயற்கையாக இருக்கிறது. இந்த இயல்புக்கு எதிரான விஷயம் தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த இயற்கை வேளாண்மைன்றதே இயற்கை வழி வேளாண்மை தான் சொல்லுவாங்க. இந்த இயற்கை வழி வேளாண்மையே இன்னும் பின்னோக்கி வர வேண்டியிருக்காங்க. இன்னும் பஞ்சகாவை தெளிச்சா தான் வளரும், இல்லை மீனமில் தெளிச்சா தான் வளரும், இல்லை அமிர்த கரசல் இழப்பு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும்ல. இதெல்லாம் வந்து நம்மளோட நம்பிக்கை, அவ்வளோதான். தவிர இதுவுமே தேவையில்லை. இந்த இயற்கையான சூழலை எல்லாம் விளையிறதுக்கு எல்லா வளங்களும் எல்லா சூழலும் இங்கே இருக்குது. பருவகால மழைகளை போதும், அதுவே விதைகளை விதிர்த்து விடும். கோடை காலம் ஆச்சுன்னா காற்று அடிச்சுன்னா மண் மூடும், மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா விதை முளைக்கும். இப்போ இந்த இயல்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம கம்முன்னு இருந்தாலே போதும், வேடிக்கை பார்த்தாலே போதும். இது குறைந்த 6 வருஷமாக உணர்ந்துகிட்டே இருக்குது. அது எளிமையாக இயற்கையை விவசாயியாக சொல்கிறது என்னென்னா, இந்த இயற்கையை உற்று நோக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம அதுக்கிட்ட நம்ம முரண்பட்டுகிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. அதாவது அதை நாம் இயற்கையோட அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படியே நான் எப்படி சொல்கிறது, இயற்கை எப்படி புரிஞ்சுக்க முடியும், அதை பார்க்குறது மூலியமாக புரிஞ்சுக்க முடியாது. என்ன எப்படி இயங்குது, அது என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் தொடர்ச்சியாக. அது மூலிமா தான் நம்ம இயற்கை உள்வாங்க முடியுமே தவிர, நம்ம வச்சுக்கிற நம்மகிட்ட நுட்பங்கள் எல்லாம் மற்ற அறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா அது துளியும் இயற்கை ஏற்றுக்காது. நம்ம நிறைய விஷயம் இயற்கையும் எதிராக தான் இயற்கை வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டே இயற்கை எதிராக நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப வேகமாக வர வேண்டியிருக்கு. ஒரே நாள் ஐயா தான் சொல்லியிருக்காரு, ஒரே நாளில் மாற்றம் நடக்காது, ஒவ்வொரு அடியாக வைங்க, 1 ஸ்டெப் அட் டைம் சொல்லுவார் ஐயா. இன்றைக்கி ஒரு அடி எடுத்து வைங்க, ஒவ்வொரு அடியாக வச்சிடலாம் ஐயா, கடைசியாக வந்து நகர்ந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரே நாள் இன்றைக்கி ஃபுல்லாக இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இயற்கை வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை இல்லை சூழலில் ஒரு பெரிய சிதைவு இல்லாமல் வாழணும்னு நம்மளுக்கு எல்லாம் எண்ணத்தை தெரிஞ்சிருச்சு. ஆனால் செயலுக்கு உடனே கொண்டு வர முடியுமா? ஆனால் முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு நெருக்கடியான சூழலில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வரணும்னா கொஞ்சம் காலங்கள் தேவைப்படும். அப்போ அதை விரைவாக நகரத்துக்கான வேலைகள் தான் நம்ம செய்யணுமே தவிர ஒரே நாளே நகர முடியாது. அப்படி ஒரே நாள் நகரும்போது நிறைய நெருக்கடி ஏற்படும். கூடிய விரைவில் நகர்ந்தணும், அதுக்கான சாத்தியங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும், நிறைய நபர்களை இணைச்சிக்கணும். இப்போ நம்ம நிறைய நபர்களை இணைக்கும் போது எளிமையாயிடும். நம்ம மட்டும் நகரம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம். இப்போ என் வீட்டில் நான் மட்டும் வந்து பேசிக்கிட்டே இருக்காத, ஒரு இயற்கையாக உணவு சாப்பிடணும், நம்ம பெருசாக வந்து சூழல் சிதைவை அடையக்கூடாமல் ஏற்படுத்தக்கூடாது, நம்மளோட வாழ்விலே ரொம்ப எளிமையாக சுருக்கிக்கணும் அப்படின்னு பேசுகிறது அப்படின்னா அது பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் என் குடும்பத்து அளவில் அதை நம்ம விரிவுபடுத்தணும். அடுத்து என் சமூக அளவில் அங்கே இருக்கிற மக்களை ஒருங்கிணைக்கிறது, அவங்ககிட்ட அதை பேசுறது, அதுக்கான ஒரு வேலையை தான் இந்த சமுதாய விதை இங்கே நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாமே வேளாண் குடி தான். நம்ம வந்து உணவு உற்பத்தி பண்ணி அதை
பிரித்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு ஒரு சமூகம் தான். இப்போ இதில் வந்து இப்போ தனித்தனியாக பிரிஞ்சுட்டு இருக்கோம். நம்மகிட்ட எல்லார்கிட்டையும் காசு வந்துருச்சு, எல்லாரும் தனித்தனியாக பெரிய பெரிய வீடுகள் கட்டிக்கிறோம். நம்ம தனியாக வந்து நிறைய வாகனங்கள் வச்சுருக்கோம், எல்லோரும் தனித்தனியாக இயங்கிட்டே இருக்கோம். இந்த சமூகமாக கூட்டு இணக்கமாக வாழ்றது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். இங்கே உற்பத்தி அளவு கம்மியாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லார்ட்டையும் தேவை மீறி உற்பத்தி அதிகமாக இருக்குது, ஆனால் பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதோட பலனும் கம்மியாக இருக்குது. இப்போ இதை சுருக்கணும்னா நீங்கள் சமூகமாக சேர வேண்டியிருக்கு, ஒன்றிணைய வேண்டியிருக்கு. இந்த ஒன்றிணைறதுக்கான கூடலாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இங்கே ஒன்றிணையும் போது நம்மகிட்ட இருந்து எதை எடுத்துகிட்டு போனால் இங்கே இருக்கிற விதைகளை தான் நம்ம இந்த மண் முழுக்க கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த கூடல் தொடர்ச்சியாக வந்து இங்கே மாதம் மாதம் கூடணும்னு நினைக்கிறோம். நம்ம இது வந்து ஒரு தொடக்கமாக கூட வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு தேதியில் வந்து இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளை ஒன்றிணைச்சு நம்ம மாற்றத்துக்கான வேலைகள் தொடர்ச்சியாக செய்யணும். இது தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். யுவராஜ் கிட்ட பிரதீப் பண்ணா பல சொல்லிகிட்டே இருந்தது. நம்ம இங்கே வந்து ஒரு கூடல் நடத்துவோம். இப்போ கலசபாதம் நடத்திட்டு இருக்காங்க திருவண்ணாமலை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதியில் கூட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய நல்ல வேலைகள் நடந்துட்டு தொடர்ச்சியாக அவங்க வந்து நடத்திட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய உணவு திருவிழா நடத்துறாங்க, விதை திருவிழா நடத்துறாங்க. அங்கே நிறைய விவசாயிகளை மாற்றிட்டாங்க. இப்போ இயற்கை விவசாய உற்பத்தி பொருள் அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் வாழ்வில் ரொம்ப ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தவங்களாம் இப்போ வந்து ரொம்ப அருமையான வாழ்விலுக்கு மாறி இருக்காங்க. அப்போ அந்த வேலை எப்படி நடந்தால் தொடர்ச்சியாக மக்களை கூப்பிட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அது நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரே நாள் தெளிவு கிடைக்காது நம்ம யாருக்குமே. இப்போ ஒவ்வொருத்தரோட நிறைய அனுபவங்களோட வந்திருப்பீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற உங்களுக்கு கருத்துக்களை பேசிக்கலாம். நம்ம வந்து அடுத்த கட்டமாக என்ன வேலைகள் கொண்டு போகலாம், எல்லாருக்குமான வாய்ப்பாக நம்ம வந்து இந்த கூடலை இப்படியாக தொடங்குகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கான சந்தேகத்தோடையோ இல்லை தெளிவோடையோ வருவோம். உங்களுக்கு தெளிவு கொடுத்துட்டு சந்தேகத்தில் விலகிட்டு போகலாம். அப்படியான கூடலை அதை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அங்கே இருக்கிற விதைகளை அப்போ கை மாற்றிக்கிட்டோ நம்ம அறிவை கை மாற்றிட்டு போகிற ஒரு இடமா அந்த இடத்த உடச்சா இயங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதோட நிறைவேற்றிக்கலாம். ஒவ்வொருத்தராக அவங்களோட கருத்துக்களை பேசலாம். எல்லாருக்குமான வாய்ப்பாக அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கான இந்த கூடலை எப்படி பார்க்குறீங்க, இல்லை நம்ம தொடர்ச்சி அடுத்த இடம் என்ன செயல்படணும்னு நினைக்கிறீங்க, என்ன தேவை இருக்குது, இப்போ இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கான தேவை என்ன சப்போர்ட்க்கு வேணும் இன்னும் அப்படின்றது நம்ம எல்லாருமே பேசலாம். எல்லாருக்குமான வாய்ப்பு. யாரோ தனிநபரோ இல்லை யாரோ ஒருத்தரோ இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்குள்ள, அந்த கருத்தை கண்டிப்பாக பேசணும். அதுக்கான தெளிவு வந்து நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். கலந்து பேசலாம். ஒருத்தர் அனுபவம் வாய்ந்திருந்தாலும் அவர் வந்து அந்த தெளிவு கொடுப்பார். இல்லை உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து இதை ஒரு கலந்துரையாடலாம் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நல்லது, நன்றி.